நேற்று இங்கிலாந்து இந்தியாவுக்கு இடையேயான டெஸ்ட் போட்டியில் ஒரு விஷயம் நான் கவனிச்சேங்க. இந்தியா நேற்று செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் ஆடும்போது ஜெய்ஸ்வாலும் கேஎல் ராகுலும் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. ஜெய்ஸ்வால் அதிரடியாக ஆடிக்கிட்டு இருப்பாப்புல. 28 ரன்களை டங் வீசின ஒரு பந்தில் எல்பிடபிள்யூ ஆவாப்புல. அம்பையர் யோசிக்காமல் அவுட் கொடுத்துருவாப்புல. அப்போ ஜெய்ஸ்வால் கேஎல் ராகுலோட டிஸ்கஸ் பண்ணுவாப்புல. இது என்ன அவுட்டா இல்லை தேர்ட் அம்பையர்கிட்ட போகலாமா, ரிவ்யூ போவோமா அப்படின்னு சொல்லி கேஎல் ராகுல்கிட்ட ஒரு பலத்த டிஸ்கஷனில் இருப்பாப்புல. அப்போ அந்த அவுட்டை கிளைம் பண்ணுறதுக்கான அந்த செகண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஓடிக்கிட்டே இருக்கும். 7, 8, 6, 5, 4 0க்கு வந்துடும். அப்போ வரைக்கும் கிளைம் பண்ணலை. 0க்கு ஒரு 2 செகண்டுக்கு பிறகு ஜெய்ஸ்வால் தேர்ட் அம்பையர் கேட்பாங்க. அப்போ அம்பையரும் அதை எடுத்துக்கிட்டு தேர்ட் அம்பையர் கொடுப்பாங்க. அப்போ தான் பென் ஸ்டோக்ஸ் என்ன பண்ணுவாப்புல, அங்கேருந்து கோவத்தில் முகம் செவந்து கத்திட்டு ஓடி வருவாங்க. மனுஷன் வேகமாக அம்பையர்கிட்ட எப்படி நீ ரிவ்யூக்கு நீ கொடுக்கலாம், ஏன்னா செகண்ட்ஸ் தான் முடிஞ்சு போச்சு. அவன் கேட்கறதுக்கான ரிவ்யூ கேட்கறதுக்கான டைம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் எப்படி அவன் கேட்ட ரிவ்யூவை நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அம்பையர்கிட்ட மனுஷன் சண்டைக்கு போவான். ஆனால் அம்பையர் அதை காதில் வாங்காமல் ரிவ்யூ கொடுத்துருவாப்புல. ஆனாலும் ஒரு திருப்தி ஆகாமல் கம்முன்னு பென் ஸ்டோக்ஸ் நிற்பாப்புல. ஏன்னா ரிவ்யூவில் நாட் அவுட்னு வந்துருச்சுன்னா பெரிய விக்கெட்டு, நாட் அவுட் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு யோசனையில் தான் அந்த ஒரு பிரச்சனையை பண்ணுவாப்புல. சரி, ரிவ்யூ போகுது. ரிவ்யூவில் பார்த்தா ஜெய்ஸ்வால் கரெக்டாக ஸ்டிக்கில் பால் அடிக்கும். அம்பையர் அவுட்டுன்னு கொடுத்துருவாப்புல. அது அவுட்டுன்னு ரிவ்யூவில் வந்ததுனால தான் அந்த பிரச்சனை அப்போதைக்கு முடிஞ்சிச்சுங்க. சப்போஸ் ரிவ்யூவில் நாட் அவுட் அப்படின்னு வந்துருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக பென் ஸ்டோக்ஸ் விட்டுருக்கவே மாட்டாங்க மனுஷன். ஏங்க, செகண்ட்ஸ் முடிஞ்சு போச்சு. அந்த ரிவ்யூ பண்ணுறதுக்கான கால அளவு முடிஞ்சு அதுக்கு பிறகு 2-3 செகண்ட் ஆயிடுச்சு. அப்புறம் எப்படி அவர் கிளைம் பண்ணுவாப்புல, நீ எப்படி கொடுப்ப? அப்படி நீ ரிவ்யூ இவர் நாட் அவுட்னா அதை எப்படி நான் ஏற்றுக்க முடியும்? சப்போஸ் ரிவ்யூவில் நாட் அவுட் வந்துருச்சுன்னா அம்பையர் ஜெய்ஸ்வாலை ஆட சொல்லிடுவாங்க. ஆனால் பென் ஸ்டோக்ஸ் கண்டிப்பாக இந்த பிரச்சனையை பெருசாக்கியிருப்பாப்புல. கண்டிப்பாக அது ஒரு விவாத களமாக மாறி இருந்திருக்கும். இதை என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அம்பையர்லாம் பேசி கூடி அதை என்ன செய்யறது அப்படிங்கிறது என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஒரு பெரிய ஒரு சர்ச்சை, ஒரு பிரச்சனை அங்கே ஓடி இருந்திருக்கும். ஏன்னா நிச்சயமாக பென் ஸ்டோக்ஸ் இருந்த கண்டிஷனுக்கு ரிவ்யூவில் நாட் அவுட் அப்படின்னு வந்துருச்சுன்னா நிச்சயமாக அந்த அவுட்டை விட்டுருக்கவே மாட்டாப்புல. ஏன்னா செகண்ட்ஸு பார் ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக அவர் கிளைம் பண்ணுறதுக்கு தகுதி இல்லை. அப்போ இது அதனால் அவுட்டு தான் அப்படின்னு சொல்லியிருப்பாப்புல. ரிவ்யூவில் நாட் அவுட் வந்துருந்தா ஜெய்ஸ்வால் விட்டுருக்க மாட்டாப்புல. நாட் அவுட் வந்துருச்சுன்னா என்ன ஆடத்தானே செய்யணும். அப்படிங்கிறப்ப ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஆக வேண்டியது ரிவ்யூவில் அவுட்டுன்னே வந்ததுனால அப்போதைக்கு அது முடிஞ்சிச்சு. இந்த பென் ஸ்டோக்ஸோட இந்த மனநிலை, இந்த பரபரப்பான மனநிலை, அவர் தோல்வியை அடைஞ்சிருவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் உண்டான அந்த ஒரு இதுதான். ஏன்னா இப்போவே இந்தியா கிட்டத்தட்ட 244 ரன் லீடிங்கில் இருக்கிறாங்க. ஒரு விக்கெட்டை மட்டும்தான் இழந்திருக்காங்க. இன்னும் கைவசம் 9 விக்கெட் இருக்குது. 4வது நாளில் கூடுதலாக 300 ரன் அடித்தாங்கன்னா 500-550 டார்கெட் செட் பண்ணிடுவாங்க. நிச்சயமாக இங்கிலாந்துக்கு ஒன்று மேபி ட்ரா இல்லாட்டா தோல்வி. இந்த கண்டிஷன் தான் இங்கிலாந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதனால தான் பென் ஸ்டோக்ஸ் ரொம்பவே ஆக்ரோஷமாக இருந்தாப்புல. பொறுத்திருந்து பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.